நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு சார்பில் ஒரு விரிவான தேர்தல் அறிக்கை 6ஆம் தேதி அன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்னால் புதுடில்லியிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட வேண்டிய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து தமிழக வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் என்கிற ஒரு தேர்தல் அறிக்கையும் இங்கே வெளியிடப்பட இருக்கிறோம். ஆகவே இந்த 2 நகல்களும், ஒன்று மத்தியிலே வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையும் தமிழ்நாட்டு நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்கள் வைத்திருக்கிற வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் என்கிற வருகிற காலத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் போராடுவார்கள் என்பதை வலியுறுத்தி ஒரு வேண்டுகோளும் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது 2ஐயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. தேர்தல் அறிக்கையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மத்தியில் ஒரு மதவெறி ஆட்சியை அப்புறப்படுத்தி ஒரு மதசார்பற்ற ஆட்சியை மத்தியில் அமைப்பது என்கிற உண்ட நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி என்பது நாடு முழுவதும் உருவாகி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் நாடு முழுவதும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமென எங்களுடைய தேர்தல் வேண்டுகோளாக மத்திய குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணியை வலுவாக உருவாக்கி இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கிறோம். நடைபெறுகிற இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலேயும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்பது சூழ்நிலை என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. எதிர்த்து போட்டியிடுகிற பாஜக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல, பல தொகுதிகளில் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கிற நிலைமை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே தேர்தல் துவங்குகிற போது தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலேயும் நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று ஒரு நிலைமை உருவாகியிருந்தது. அது மேலும் இன்றைக்கு வலுப்பெற்று மேலும் பல மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற சூழ்நிலையை சீர்தூக்கி பார்க்கிற போது வட மாநிலங்களிலே கூட மோடி தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களிலே படுதோல்வி அடையும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் கூட அவர்களோடு தேர்தல் அணியில் இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு வெளியேறி தனியாக போட்டியிடுகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் சில முக்கியமானவர்கள் நாங்கள் தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என்று தேர்தலிலிருந்து திரும்ப பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை எந்த கட்சிக்கும் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிற போது வட மாநிலங்களிலே கூட, அதாவது காலங்காலமாக எங்களுக்கு அதுதான் தளம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாநிலங்களில் கூட இன்றைக்கு அவர்கள் படுதோல்வி அடைகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய குழுவும் மாநிலத்தில் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உருவாகியிருக்கிற மதவெறி அரசியல், ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் அத்தனையும் வாபஸ் பெறுவது, திரும்ப பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலே குரல் எடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியா என்கிற பல மதங்களை சார்ந்து வாழ்கிற பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாட்டில் ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடித்து
இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவினுடைய பல மதங்கள் சார்ந்த மக்கள் சகோதரத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த அடக்குமுறை சட்டங்கள், PMLA சட்டம் என்கிற சட்டம், நியாய் என்கிற விசாரணை குழு அமைப்பு, உபாய் என்கிற கொடுமையான சட்டங்கள், இப்படிப்பட்ட சட்டங்கள் அத்துணையும் சட்ட புத்தகத்திலிருந்து கிழித்தெறிவது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிற பலரையும் விடுதலை செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு உண்மையான சுதந்திர நாடாக இந்தியா நாடு பரிணமிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் அம்பானி, அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் மீதான கார்ப்பரேட் வரியை குறைத்திருக்கிறார்கள். பல பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைகளுக்கு அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்திருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்க தாரை வார்க்கப்பட்டிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி அதை சட்டமில்லாமல் நிறைவேற்றுவது மறுத்தது என்பது மட்டுமில்லாமல் சட்டத்தை போட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் ரத்து செய்து அடுத்து வருகிற தேர்தலிலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றுகிற முறையில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் இந்த அரசு பல மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை ஊற்றி மூடுவது போன்ற திட்டங்களை சீர்குலைத்திருக்கிறார்கள். எனவே கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்துவது மட்டுமில்லாமல் தினக்கூலி 600 ரூபாய் என்று உயர்த்துவது மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களுக்கும் இப்படிப்பட்ட அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டம் போல நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, அரசு நிறுவனங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இன்னொரு பக்கம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. உலக நாடுகளில் மிக அதிகமான இளைஞர்கள் வேலையற்றவர்களாக இருக்கிற நாடாக இந்திய நாடு மாறி இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குவது, அந்த 30 லட்சம் காலி இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதையும் நாங்கள் வற்புறுத்துவோம், போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி தமிழ் மொழி, இந்தியாவினுடைய மொழி திணிப்பை எதிர்ப்பது, இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க இருக்கிற எல்லா முயற்சிகளையும் எதிர்ப்பதோடு அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளை அவரவர் தங்களுடைய தாய்மொழியிலே எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதையும் நாங்கள் இந்த தேர்தல் பிரகடனத்திலே வெளியிட்டிருக்கிறோம். தமிழ் மொழி, தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நிதியும் உரிய ஏற்பாடுகளை வழங்க வேண்டும். அதேபோல சென்னையிலே உயர்நீதிமன்ற கிளையை உருவாக்குவதற்கு, உச்சநீதிமன்ற கிளையை சென்னையிலே உருவாக்குவது, தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுவது, அனைத்து அலுவலகங்களையும், மத்திய அரசு அலுவலகங்களையும் அங்கீகரிக்கப்பட்ட 22 தேசிய மொழிகளை அனைத்து அலுவலக மொழியாக மாற்றுவது உள்ளிட்ட மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை நடத்துவது என்பதும் செய்திருக்கிறோம். அதேபோல விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன்களை ரத்து செய்வது, அரசு MS சுவாமிநாதனுடைய சிபாரிசு அடிப்படையிலே நியாயமான விலையை தீர்மானிப்பது, அந்த நியாயமான விலை என்பதை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான சட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்ட விவசாயத்துக்கு கூடுதலான மூலதனம், பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவது, பானம் பார்த்த பூமியாக இருக்கிற பாலைவன நிலங்களை மாற்றி பாசன திட்டங்களை வளர்த்தக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுப்பது போன்ற விவசாயிகளை மேம்படுத்துவது, விவசாய தொழிலாளர்களுக்கான தனி துறைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட திட்டங்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவார் வற்புறுத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில்
காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு இசைவான ஒரு ஒத்திசைவான தேர்தல் அறிக்கையை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய அறிக்கையின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு மாற்றான ஒரு புதிய மாற்று நிலைமையை உருவாக்குகிற ஆட்சியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். அதன் மூலம் அடித்தட்டு மக்கள், உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், வியாபாரிகள் இவர்களுடைய நலன்களை பாதுகாக்கிற நல்ல பல திட்டங்களை வரக்கூடிய ஆட்சி நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியா கூட்டணின்னு வந்த பிறகு இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மதத்தை குடியுரிமையோடு இணைக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நிச்சயமாக ரத்து செய்வோம். இந்தியா கூட்டணி என்கிற ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தேர்தலில் நிச்சயமாக அது நிறைவேறும். தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவாங்க. இல்லை, எங்களை பொறுத்த வரையில் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் சிபிஎம்மை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேணும் என்றுதான் நாங்கள் வற்புறுத்துறோம். ஓகேங்களா? அதாவது திரைப்படம் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கொண்டிருக்கிற திரைப்படம் இருக்குன்னா இன்றைக்கி அந்த திரைப்படத்தை டிடி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய திரைப்படம் வந்திருக்கு. அதுவே அது ஒரு ஒரு மத சார்பினை கருத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மத மாற்றத்தை வலிந்து திணிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அது வருது. அப்படிப்பட்ட திரைப்படத்தை மக்கள் ஏதோ திரையரங்களை பார்க்குறாங்க போகிறாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த டிடி தொலைக்காட்சி அதை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய கருத்தாக மாறிடுது இல்லை. ஆகவே அது அரசாங்கத்தினுடைய கருத்தாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆகவே தான் அதை நம்ம வேண்டாம்னு சொன்னோம். அதாவது இந்த கட்சியினுடைய மத்திய குழு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலையும் இப்பொழுது மாநில வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கையிலையும் மையமான அம்சம் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார இறையாண்மை, கூட்டாட்சி, சமூக நீதி என்ற இந்திய அரசியல் சட்டத்தினுடைய விழுமியங்களை எல்லாம் தகர்த்துட்டு இருக்கு. ஆகவே நடக்கக்கூடிய தேர்தலில் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பு முக்கியமான அம்சமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி அதுக்காக போராடும். ஒன்று. இரண்டாவது, ஒரு பாசிச பாணி நடைமுறையை கைப்பற்றி இது கடைப்பிடித்து பாஜக அரசாங்கம் இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை கைது செய்வது, அரசியல் கட்சி பாஜக விமர்சிப்பவர்களை கைது செய்வது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அதை ரத்து செய்வோம். அதே போலவே அதாவது இந்த சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம் சொல்லி உபா சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை ரத்து செய்வோம். இப்படிப்பட்ட குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலமாக எப்படி எதேச்சியார் மேல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுடைய அதை எதிர்த்து இப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தும். ஓகேங்க, நன்றி நன்றி.
இலங்கையை சேர்ந்த அமைச்சர் டக்ளஸ் தேவாலயம் தான் பேசியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கச்சைத்தீவை மீட்பதா வேண்டாமா என்கிற சர்ச்சை உண்மையிலேயே மோடி அக்கறை உள்ளவராக இருந்திருந்தால் இந்த 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் தான் இருந்திருக்கிறார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை செயலாளர்களும் பல முறை இலங்கைக்கு போயிருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க கச்சைத்தீவை பற்றி அங்கேயும் பேசலை, இங்கேயும் பேசலை. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதில் ஒரு வழக்கு ஜெயலலிதா போட்ட வழக்கு. அந்த வழக்கின் மீது மத்திய அரசு முறையான நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரல. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இப்போ உண்மையிலேயே அவங்க பேசணும்னா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கலாம், அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கலாம், இந்த சார்க் மாநாடுகள் இருக்குது அந்த மாநாட்டில் பேசியிருக்கலாம். எங்கேயும் பேசாமல் இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கச்சைத்தீவு அவங்க பேசுகிறாங்கன்னா உண்மையிலேயே கச்சைத்தீவை மீட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவங்க பேசலை. இது ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க என்பது தான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, 2 நாடுகளும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் அடுத்த ஆட்சி கலப்புறதுன்னு ஆரம்பித்தா ஒரு முடிவே இருக்காது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்காக பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகவே அவங்களுடைய நோக்கம் அது என்ன கேட்குறேன். இப்போ நீங்கள் கச்சைத்தீவை பேசுறது எதுக்காக? மீனவர் பிரச்சனை. நீங்கள் மீனவர் பிரச்சனை இந்த 10 வருஷத்தில் என்ன பேசுனீங்க? ஒன்றுமே பேசலையே. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் கேட்குற மாதிரி இந்து கடலில் போகிற நம்முடைய கடல் கொள்ளைகள்லேருந்து நம்முடைய கப்பலை பாதுகாக்க முடியுது, வெளிநாட்டு கப்பல்களை எல்லாம் பாதுகாக்க முடியுது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு பலம் கொண்டிருக்கிற இந்திய இராணுவத்தினால தமிழ்நாட்டு மீனவர்களை மட்டும் காப்பாற்ற முடியலன்னா யார் எங்கே போய் சொல்கிறது? ஆகவே இது ஒரு பச்சையான ஒரு அரசியல் வியாபாரம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதனால ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் ஏற்படாதுங்க. இதனால ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் ஏற்படாது. ரெண்டாவது, திமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ சிபிஎம்மோ சிபிஐயோ மதிமுகவோ எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளும் தனித்தனியான கொள்கை இருக்கு. இவங்க எல்லாம் ஒரே கொள்கைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல, ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருப்பது ஒரு பாசிச சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிற ஒற்றை பாயிண்டில் சேர்ந்துருக்கவே தவிர மற்ற விஷயங்களில் எங்களுக்குள்ள வேறுபாடு இருக்குங்கிறத நாங்களே சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறது? இப்போ சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடே இல்லையா? நிச்சயமாக அப்போ தானே வேறு வேறு கட்சிகளாக இருக்கும். எனவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு பொது விஷயத்தில் ஒரு ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த அம்சத்தில் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். மதசார்பின்மை பாதுகாக்கப்படணுங்கிறத இணைஞ்சிருக்கிறோம். மற்ற விஷயங்களில் வேறு வேறான இது இருக்கும். அது ஒன்றும் அதனால் பெரிய வித்தியாசம்லாம் வந்துடாது. நன்றிங்க. ஓ ஆமாம் ஆமாம், நம்ம கரெக்டாக 12க்கு ஆரம்பிச்சிட்டோமே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க. நன்றிங்க எல்லாருக்கும்.